ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அதை சொல்வதற்கு திராணியற்ற ஒரு அரசிடம் கூட்டணி வைத்துவிட்டு நாளைக்கு பக்ரீத் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறான். உத்தரமேரூர்ல இருந்து எனக்கு கால் வருது, 80 மாடு வச்சிருக்கிறோம், புடிச்சிட்டு போயிட்டான். இங்க இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லயும் போட்டுட்டே இருக்கான். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏண்டா எங்களுக்கு தான்டா கால் வருது, நீங்க செய்ய மாட்டீங்க, மக்களுக்கு தெரியும். இங்க இருந்து கால் வருது, அதெல்லாம் பண்றதுல பிரச்சனையாவது. வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற மாடை புடிச்சிட்டு போறான். சாவகாசமா பாய் பக்ரீத் எல்லாம் முடிச்சுட்டு ஆடு மாடெல்லாம் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் உப்பு கண்டெல்லாம் காய போட்டு மறுநாள் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. நாங்கள் அப்பீல் போகிறோம். அப்பீல் போகிறதுக்கு அலிம் புகாரே போதுமே, நீ எதுக்கு? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நேற்றும் இருக்கிறோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்று சொன்னீர்களே கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் வாரிசுகளே, எங்கு போனீர்கள்? முஸ்லிம்களை தன்னுடைய நெஞ்சில் தாங்கி வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் என்கின்ற ஒரு கொடுஞ்சட்டம் வந்தபோது இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்ய துணியாத ஒரு காரியம், சட்டமன்றத்தை போராட்ட களமாக்கி வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போராட்ட களமாக்கி போராட்ட கோஷங்களை சட்டமன்றத்திற்குள் செய்த ஒரு முதலமைச்சர். கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் வாரிசுகளே, இப்படி மறந்து விட்டீர்களே. காங்கிரஸ் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, கூட்டணியில் போனாங்க, ஞாபகம் இருக்கா? நாங்க அது விஜய் கேட்டாரான்னு தெரியல, இவங்களா வாலண்டரியா போயிட்டு ஒரு லெட்டர் நாங்க விஜய்கிட்ட சொல்லிட்டோம். சொல்லிட்டீங்களா? நாங்களே சொல்லிட்டோம். ஏத்துக்கிட்டது எங்கிட்ட சொல்லிட்டாரு, ஏத்துக்கிட்டேன். என்னன்னு, கம்யூனல் போர்சஸ் கிட்ட நாங்க போக மாட்டேன்னு விஜய் சொல்லிட்டாரா? அதாவது கம்யூனல் போர்சஸ்னா யாரு? பாஜக கூட்டணி, என்டிஏ. அவர் பேர் என்ன? டிடிவி அண்ணனுடைய கட்சிக்காரரு காமராஜ். அவர் எதுல நின்று ஜெயிச்சாரு? என்டிஏல தான் நின்று ஜெயிச்சாரு. அன்னைக்கு சாயங்காலமே ஒரு பேட்டி கொடுத்தாரு, நான் என்டிஏல தான் இருக்கிறேன்னு. வெட்கம் மானம் சூடு சொரணை இருக்கிற காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியே இருக்க வேண்டும். கழுத தேஞ்சு போன சீமான் கட்சி கூட போய் சீமான கூட போய் பார்த்துட்டார். 2% சீமான கூட பார்த்துட்டார். எடப்பாடி நேய பாவம் பண்ணாரு, அவரை பார்க்கல. மாறாக யாரை பார்த்தாரு? சிவி சண்முகத்தை பார்த்தார், வேலுமணியை பார்த்தார். இது நியாயமா? விஜய் அனைத்து ஜனநாயக படுகொலையும் செய்கிறார். அதை கேள்வி கேட்க எந்த கூட்டணி கட்சிக்கும் துப்பில்லை. பேசும்போது தலைவர் சொல்கிறார் 6 மாதம் விமர்சிக்க மாட்டோம் என்று சொன்னோம், போற போக்க பார்த்தா அது 3 மாசம் தாங்காதுன்னா என்ன அர்த்தம்? 3 மாசத்துக்கு கூட விமர்சிக்க வர வேண்டியது இருக்கும் அர்த்தம். காலம் முழுக்க திமுக எதிர்த்தே நின்றது. அவர்கள் கூட்டணி வைப்பதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். பேச்சு நடந்துச்சா இல்லையாங்கிறது வேற விஷயம். நான் என்ன கேட்கிறேன், தீய சக்தி திமுக என்று வாக்கு பெற்றார் விஜய். அந்த திமுகவிடம் வாக்கு பெற்று வெற்றி பெற்றவர்கள் தான் இந்த காங்கிரஸ்காரர்களும், இந்த கம்யூனிஸ்ட்காரர்களும், இந்த விசிக காரர்களும், இந்த முஸ்லீம் லீக் காரர்களும். அவங்க ஓட்டு மட்டும் வாங்கி ஜெயித்து அந்த எம்எல்ஏக்களை வச்சு நீங்க ஆட்சி வைப்பதை மக்கள் ஏற்பார்களா? இந்தியாவிலேயே ஒரு தலைவர் இப்படி ஒரு கண்ணியத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் இப்படி ஒரு தலைவர், பரந்த மனப்பான்மைக்கும் ஒரு தலைவர். என்னை கேட்டார்கள், ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொன்னேன் என்று சொன்னாரே. தன்னை எதிர்க்கின்ற ஒருவன் ஆட்சி அமைப்பதற்கு தன் கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்த ஒரு தலைவரை வரலாற்றில் காட்டுங்கள். இட்ஸ் an open challenge. ஒரு தலைவரை, அவர் மனத்தை நோகடித்தீர்களே அநியாயக்காரர்களே. வெளியிருந்த ஆதரவு நாங்க, அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றார்கள், என்ன காரணம் தெரியல. அவர் மனதை நோகடித்தீர்களே. மக்கள் பார்க்கிறார்கள். ஒரு சோஃபா உங்களுக்கு வந்தது என்பதற்காக மக்கள் பார்க்கிறார்கள். எந்த மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காமல் தாவேகா கட்சிக்காரனே 3 சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறான் பெண்களுக்கு எதிராக. விடுதலை சிறுத்தைகள் குரல் எழுப்பவில்லை, திருமாவளவன் கண்டனத்தை பதிவு செய்யவில்லை, கம்யூனிஸ்டுகள் குரல். இதே கம்யூனிஸ்ட்கார சண்முகம் சொன்னார், ஒரு 6 மாசம் தரட்டுமே. நேத்து சொல்றாரு, ஒரே கரண்ட் கட்டா இருக்கு அப்படி. எங்களுக்கு பாடம் எடுத்தீங்க 6 மாசம் பேசாதீங்கன்னு. உங்களுக்கு கஷ்டம் ரொம்ப தெரியுது, ஏன்னா கரண்ட் கட்டு உங்களை பாதிக்குது. அப்ப பெண்களுக்கு எதிரான எந்த குற்றத்துக்கும் நீங்கள் வாய் திறக்கவில்லை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நேற்றும் இருக்கிறோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்று சொன்னீர்களே கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் வாரிசுகளே, எங்கு போனீர்கள்? முஸ்லிம்களை தன்னுடைய நெஞ்சில் தாங்கி வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் என்கின்ற ஒரு கொடுஞ்சட்டம் வந்தபோது
இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்ய துணியாத ஒரு காரியம். சட்டமன்றத்தை போராட்ட களமாக்கி வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போராட்ட களமாக்கி போராட்ட கோஷங்களை சட்டமன்றத்திற்குள் செய்த ஒரு முதலமைச்சர். கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் வாரிசுகளே, இப்படி மறந்து விட்டீர்களே. சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி என்று இந்தியாவை கொந்தளித்துக் கொண்டிருந்த போது வண்ணாரப்பேட்டையில் முஸ்லிம் பெண்கள் ஷாஹின்பாக் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் களத்திற்கு சென்றார். முஸ்லிம் சகோதரிகளே, என் தாய்மார்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். அடுத்து அமைவது கழக ஆட்சிதான். நான் முதலமைச்சரானவுடன் உங்களுக்கு இந்த சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சியை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். ஒரு உண்மையான ஆண்மகன் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டி முஸ்லிம் சமூகத்து பெருநம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மக்கள் முதல்வரை மறந்துவிட்டு சென்றீர்களே. இந்த சமூகம் உங்களை மன்னிக்குமா? நேற்றும் இருக்கிறோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்று சொன்னீர்களே, ஏன் சென்றீர்கள்? எதற்காக சென்றீர்கள்? Is he a proven leader when it comes about safeguarding democracy and secularism? ஒரு தலைவர் சொன்ன வாக்குறுதியின் மீது நிற்கின்ற ஒரு தலைவர். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை நீதிபதி தீர்ப்பில் சொல்கிறார், அந்த தரப்புக்கும் பிரச்சனை இல்லை, இந்த தரப்புக்கும் பிரச்சனை அவரே தீர்ப்பில் சொல்றார். தர்கா கமிட்டி இஸ் ஆல்சோ பிரச்சனை இல்லைங்கிறார், கோயில் நிர்வாகமும் பிரச்சனை இல்லைங்கிறார். அவரே சொல்கிறார், we have already lost most of portion due to invasion. பிரச்சனையை தூண்டுறார். ஏற்கனவே நிறைய பேர் அபகரிச்சிட்டாங்க, அதனால இந்த இடத்துக்கு போய் தான் விளக்கேற்றணுங்கிறார். நம்முடைய மக்கள் முதல்வரை மக்கள் சொன்னார்கள், அவர் நிதானமானவர், பொறுமையானவர், சாஃப்டானவர், ஹார்ஷா டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. இந்தியாவே திரும்பி பார்த்தது. ஒரு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவதற்கு சிஐஎஸ்எஃப் படைசூழ ஒருவன் திரண்டு வருகிறான். முதலமைச்சரின் வார்த்தைகளை கலெக்டரும் கமிஷனரும் பேசுகிறார்கள். we are not afraid of the consequences. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த தலைமகன் இருக்கும் வரை இந்த மண்ணில் மத கலவரத்தை தூண்ட துடிக்கும் எவனாக இருந்தாலும் அவனுக்கு எதிராக நான் களமாடுவேன். அதற்கு எதிராக வரக்கூடிய எந்த பின்விளைவையும் சந்திக்க தயார் என்று இந்தியாவில் முதுகெலும்புள்ள ஒரு தலைவர் சொன்னாரே. யாருக்காக சொன்னார்? யாருக்காக சொன்னார்? இந்த முஸ்லிம் சமூகத்துக்காக இல்லையா? வேணா ரீலோகேட் பண்ணிக்கங்க. யாரை பார்த்து சொன்னா? எச் ராஜா. இது இன்னொரு அயோத்தி. வார்த்தை என்ன? இன்னொரு அயோத்தி. எதை பார்த்து சொன்னான்? நம்முடைய உள்ளத்தில் நின்றாரே, நமக்காக நின்றாரே, நம் பின்னால் நின்றாரே, நம்மில் ஒருவராக நின்றாரே. நேற்றும் இருக்கிறோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்றீர்களே. சரி போனீங்களே, உருப்படியா ஒண்ணு செஞ்சீங்களா? நீங்க போன உடனே ஒரு பிரச்சனை வந்தது. Exactly in the eve of Bakrid, cow and calves, slaughtering cow and calves. மாடுகளையும் கன்றுகளையும் பக்ரீதிலும் வெட்டக்கூடாது, வேற எந்த நாளிலும் வெட்டக்கூடாது, டெசிக்னேட்டட் ஸ்பாட்ல தான் வெட்டணும். அதுக்கு ஏத்த நீங்க இதை செஞ்சீங்களா இல்லையா அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் கால் நான் கொடுப்பேன். அடுத்த நாள் நீங்க என்ன வந்து காட்டணும் அப்படிங்கிறார். தமிழ்நாடே பதட்டத்தில் இருக்குது. விஜய் தான் பொதுவாக வாயிலிருந்து சூவிங்கம் துப்ப மாட்டாரு, வாயில் எதை ஒதுக்கி வச்சிருப்பார், வாயை திறக்க மாட்டாரு. ஆதவ அர்ஜுனாக்கு எதுவும் சொல்ல வராது சம்பந்தமா. நேற்றும் இருக்கிறோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்று சொல்லிவிட்டு அதை உதறி தள்ளிவிட்டு உங்களுக்கு தோளோடு தோள் நின்று தோழனாக உறுதுணையாக ஒரு மிகப்பெரிய நண்பராக நின்ற ஒரு தலைவரை விட்டுவிட்டு சென்றீர்களே. என்ன அமைச்சரவை வாங்கினீர்கள்? சிறுபான்மை நலத்துறை வாங்கினீர்கள். We were expecting least response from you. என்ன எதிர்பார்த்தோம்? ஒரு தீர்ப்பு இப்ப வந்திருக்குது. முஸ்லிம் சமுதாயம் பேனிக்காக வேணாம், ஏன்னா நாளைக்கு பக்ரீத். முஸ்லிம் சமுதாயம் பேனிக்காக வேணாம், உங்களுக்காக அரசு ஒன்று இருக்குது, நீங்க கவலைப்படாதீங்க, அது என்னன்னு நாங்க பார்க்கிறோம். இது சொன்னா பிரச்சனையா? உங்களை அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல. எந்த அளவுக்கு? எந்த அளவுக்கு? We are not afraid of consequences. திருப்பரங்குன்றத்தில் முடிவெடுக்கிறதுலாம் பெரிய விஷயம். அவ்வளோக்கெல்லாம் எதிர்பார்க்கல. ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, குழப்பமா இருக்குது, ஆர்பிட்ரரியா இருக்குது, பயப்படாதீங்க, அதை கூட சொல்லலைங்க. இவர்களிடத்துல சென்றீர்கள். திருப்பரங்குன்றத்தில் உங்க ஸ்டாண்ட் என்னன்னு கேட்கிறாங்க சிடிஆர் நிர்மல்குமார். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஸ்டாண்ட், அதான் ஸ்டாண்ட். ஐயா வாயத்துடன் சொல்ல மாட்டீங்களா? பிரச்சனை என்ன?
நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன? அந்த தீர்ப்பை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? அதை சொல்வதற்கு திராணியற்ற ஒரு அரசிடம் கூட்டணி வைத்துவிட்டு நாளைக்கு பக்ரீத் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறான். உத்தரமேரூர்ல இருந்து எனக்கு கால் வருது, 80 மாடு வச்சிருக்கிறோம், புடிச்சிட்டு போயிட்டான். இங்க இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லயும் போட்டுட்டே இருக்கான். ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏண்டா எங்களுக்கு தான்டா கால் வருது, நீங்க செய்ய மாட்டீங்க, மக்களுக்கு தெரியும். இங்க இருந்து கால் வருது, அதெல்லாம் பண்றதுல பிரச்சனையாவது. வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற மாடை புடிச்சிட்டு போறான். சாவகாசமா பாய் பக்ரீத் எல்லாம் முடிச்சுட்டு ஆடு மாடெல்லாம் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் உப்பு கண்டெல்லாம் காய போட்டு மறுநாள் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. நாங்கள் அப்பீல் போகிறோம். அப்பீல் போகிறதுக்கு அலிம் புகாரே போதுமே, நீ எதுக்கு அப்பீல் போகிறதுக்கு ஒரு வக்கீல் போதுமே, நீ அப்பீல் போகிறது? அப்பீல் நாங்களே போய்க்கோமே. we are already there on track. நைட்டு பூரா அந்த தீர்ப்பை படிச்சு படிச்சு பைத்தியம் ஆயிட்டேன். திரும்ப இங்க இருந்து இப்படி படி, அப்படியே இருந்து இப்படி படி, என்ன இருக்கு தெளிவா தெரியணும்ல. அப்பீல் போறதுக்கு நாங்க போதுமே, அரசு என்ன செய்யும்? ஒன்றும் தெரியல, ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்படி என்றால் இனி வரக்கூடிய காலங்கள், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறது வெறும் 35 நாள்ல நடந்தது. இதுக்கு அப்படியே 100 மடங்கு காத்திருக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு. அது அப்படியே 500 மடங்கு இருக்குது 5 வருஷத்துக்கு. அது வரைக்கும் தாங்க நினைக்கிறீங்க? இல்லை, அப்படிலாம் நம்ம சொன்னோம் வைங்களேன். திமுக காரர்கள் விரும்புகிறார்கள், இது ஜனநாயகத்துக்கு அழகில்லை. அவன் ஒருத்தன் ஜனநாயக படுகொலை பண்ணிட்டு இருக்கிறான், அவனை கண்டிச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தலைவர் சொன்ன மாதிரி நம்மளாம் ஷாப்பிங் போனா பொருள் வாங்குவோம், விஜய் ஷாப்பிங் போனா அதிமுக எம்எல்ஏ வாங்குவாரு. தூர்ந்த சக்தி கிட்ட இருந்து போய் எம்எல்ஏ வாங்கிட்டு வரவுக்கு நீங்க காஞ்சி போயிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. நீங்க என்ன காய்ந்த சக்தியா அப்படின்னு. அவங்க பண்ற எந்த அநியாயத்தையும் கேட்க மாட்டேங்கிறான். காங்கிரஸ் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, கூட்டணியில போனாங்க, ஞாபகம் இருக்கா? நாங்க அது விஜய் கேட்டாரான்னு தெரியல, இவங்களா வாலண்டரியா போயிட்டு ஒரு லெட்டர் நாங்க விஜய்கிட்ட சொல்லிட்டோம். சொல்லிட்டீங்களா? நாங்களே சொல்லிட்டோம். ஏத்துக்கிட்டது எங்கிட்ட சொல்லிட்டாரு, ஏத்துக்கிட்டேன்னு. என்னன்னு, கம்யூனல் போர்சஸ் கிட்ட நாங்க போக மாட்டேன்னு விஜய் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரா? அதாவது கம்யூனல் போர்சஸ்னா யாரு? பாஜக கூட்டணி என்டிஏ. அவர் பேர் என்ன? டிடிவி அண்ணனுடைய கட்சிக்காரரு காமராஜ். அவர் எதுல நின்று ஜெயிச்சாரு? என்டிஏல தான் நின்று ஜெயிச்சாரு. அன்னைக்கு சாயங்காலமே ஒரு பேட்டி கொடுத்தாரு, நான் என்டிஏல தான் இருக்கிறேன்னு. வெட்கம் மானம் சூடு சொரணை இருக்கிற காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியே இருக்க வேண்டும். ஏன்னா கூட்டணி என்ன சொன்னீங்க? கம்யூனல் போர்சஸோட ஆதரவு கேட்க மாட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. கேட்டாரா இல்லையா? எந்த அளவுக்கு கேட்டிருக்காருன்னா யாருக்கும் தெரியாம கார்ல உட்காந்து கேட்டிருக்காரு. அந்த வீடியோ வெளியிட்டது யாரு? அவங்களே. டிடிவி இல்ல, அவங்க கட்சிக்காரங்களே. நாங்க யார்? அவர் தான் கையெழுத்து போட்டார் பாருங்க, வெளியிட்டான். அப்ப ஒரு அடிப்படை நியாயம் இல்லாமல் ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் போறார், அதிமுக உடைக்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார். கழுத தேஞ்சு போன சீமான் கட்சி கூட போய் சீமான கூட போய் பார்த்துட்டார். 2% 3% சீமான கூட பார்த்துட்டார். எடப்பாடி நேய பாவம் பண்ணாரு, அவரை பார்க்கல. மாறாக யாரை பார்த்தாரு? சிவி சண்முகத்தை பார்த்தார், வேலுமணியை பார்த்தார். இது நியாயமா? விஜய் அனைத்து ஜனநாயக படுகொலையும் செய்கிறார். அதை கேள்வி கேட்க எந்த கூட்டணி கட்சிக்கும் துப்பில்லை. பேசும்போது தலைவர் சொல்கிறார் 6 மாதம் விமர்சிக்க மாட்டோம் என்று சொன்னோம். போற போக்க பார்த்தா அது 3 மாசம் தாங்காதுன்னா என்ன அர்த்தம்? 3 மாசத்துக்கு கூட விமர்சிக்க வர வேண்டியது இருக்கும் அர்த்தம். ஸ்டாலின் சொல்வது சரியில்லை, 6 மாதம் கூட தாங்காது என்கிறார் இந்த ஆட்சி, இது ஜனநாயகத்தை அழகில்லை. ஏயா ஒருத்தன் பிராட் டேலைட் மேசக்கர் ஆஃப் டெமோக்ரசி கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் பட்டப்பகலில் ஜனநாயக படுகொலை செய்து கொண்டிருக்கிறான். அதை தட்டி கேட்பதற்கு கம்யூனிஸ்டுகளுக்கும். வீரபாண்டி சொன்னார் பாருங்க, அழகான விஷயம். முடிச்சிடறேன் அதானே? பார்த்தீங்களா எங்க விட்டேன்? அதை சொல்லி முடிச்சிடுறேன். வீரபாண்டி சொன்னார், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுக்கு மேல கேட்காதீங்க. யாரு கனி யார் காய்? யாரு? அப்ப என்ன பிரச்சனை? நம்ம எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு? கேட்டா கம்யூனிஸ்டுகள் நாங்கள் உண்டியல் தூக்கும், நமக்கு அதெல்லாம் தெரியாது. யாரு கனி யார் காய்? அற்ப அதிகாரத்திற்காக போறீங்களே. தோல்விகளில் இருந்து துவண்டு விடாத ஒரு இயக்கம், எதிர்க்க எதிர்க்க எழுந்து வந்த ஒரு இயக்கம், எதிர்ப்பின் மூலமாகவே எழுச்சி பெறும் ஒரு இயக்கம், தோல்விகளில் இருந்தே தன்னை உருவாக்கி கொண்ட இயக்கம். இந்தியாவிலேயே யாரும் இதை கண்டு எழுந்திராத, எதிர்த்திராத, எமர்ஜென்சியை கண்டே அஞ்சாத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டு வரும், மீண்டும் எழும். மிக விரைவில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களிலே, இடைத்தேர்தல்களிலே, தேவைப்பட்டால் ஜனநாயகத்தில் அவசியம் ஏற்பட்டால் மீண்டும் வரக்கூடிய தேர்தல்களிலே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி
புன்னகை சூடும் திராவிடியன் 2.0 அமையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்கின்ற வாசகம் அனைத்து செய்தித்தாள்களையும் நிரப்பும். நன்றி, வணக்கம்.